அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் 161வது பக்கம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். உங்க வீட்டில், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல, போகிற எல்லா இடத்திலும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த வல்லமை என்கிற காரியம் ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளணும்? இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அவர் இரட்சகராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், இது போதாதா என்பதாக நினைப்போம். நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி, இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நீங்க வந்து எனக்குள் வாசம் பண்ணுங்கன்னு அழைக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை நம் இருதயத்தை கழுவி சுத்திகரித்து அவர் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இயேசு நமக்குள் இருக்கிறார். அதான் ரட்சிப்பின் அனுபவம். இது போதாதா என்பதாக நாம் நினைப்போம். அது போதாது என்பதனாலதான் இயேசுவே சொல்லுகிறார், நீங்க இந்த பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அவரு காரணம் இல்லாமல் சொல்லுவாரா? நீங்க பாருங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தன் சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இதுவரைக்கும் சீஷர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லையா என்று சொன்னால், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இயேசு சீஷர்களோடு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும் பொழுது, நான் போய் வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவேன், அவரை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இயேசு சொல்றார், உங்களுக்குள்ள ஒரு வாசம் பண்றாரு, அதனால நீங்க அவரை அறிந்து கொள்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிறார் இந்த இடத்துல. அதே இயேசுதான் நீங்கள் இன்னும் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். என்னங்க அப்படி அப்படின்னு நினைக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் முதலாவது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை முத்திரை போடுகிறார். அதை சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று பரிசுத்த பவுல் நிருபத்தில் சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். நாம் முத்திரை போடப்படுகிறோம். ஆவியின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்டீங்க. அது வந்து பரிசுத்த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற முத்திரை போடுகிறார். அது ஆவியானவர் மூலமா தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ஆனா அது போதாது, இன்னொரு அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவம் என்பது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். அதாவது பரிசுத்த ஆவியினால முற்றிலும் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். அதுதான் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்வது, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவது என்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே சொல்லுகிறார். அதனாலதான் 5ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். நீங்க அவசரப்பட்டு போயிடாதங்க, இந்த வல்லமையினால் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஏன் பெற்றுக்கொள்ளணும் என்பதுதான் அந்த 8ஆம் வசனத்துல சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க, அதுக்கு பிறகுதான் நீங்க சாட்சியாய் இருக்க முடியும் என்பதாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது கூட அவங்க ஆண்டவர் கூடவே இருக்கிறார், கூடவே நடக்கிறார், கூடவே வச்சிருக்கிறார். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய பின்மாற்றங்கள், தோல்விகள், ஜெபிக்க முடியாம எல்லாம் காணப்பட்டது. இயேசுவுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வந்த பிறகு இவங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆயிரும்னு இயேசு அறிந்திருந்ததுனாலதான் பொறுமையா அவங்களை வழி நடத்தி கொண்டே வந்தார். இப்ப பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்குமா? நீங்கள் பலன் அடைந்து சாட்சியா இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி செல்லும் முன்பாய் கடைசியா சொன்ன வார்த்தை அதுதான். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன ஆசீர்வாதத்தை தருகிறார் என்றால், இதுல ஒரு காரியம் சொல்லப்படுகிற, பலன் அடைவீர்கள். ஆங்கில வேதாமத்தில் வாசிக்கும் போது ரொம்ப தெளிவாக இருக்கிறது, யூ ஷால் ரிசீவ் பவர். நீங்க வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க. அந்த வல்லமை உங்களுக்கு அவசியம். நீங்க ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழணும், நீங்க சாட்சியா மற்றவங்களுக்கு முன்னால நிக்கணும், நீங்க ஆண்டவருக்கு மகிமையை விளங்க பண்ணணுமானா உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதாவது அந்த ஆவியானவர் யார் என்று சொன்னா, வேத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கு அவங்க விடுதலை உண்டு. அதாவது அவரே பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் வந்து வாசம் பண்ணி நம்மை வல்லமைப்படுத்துகிறார். தேவன் தன்னுடைய வல்லமையை நமக்கு தருகிறார்.
அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. தி பவர் ஆஃப் த ஹோலி ஹோஸ்ட், பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு வல்லமை நமக்கு தரப்படுகிறது. என்ன வல்லமை? அதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்ன வல்லமை? லூக்கா 24:49 இயேசு சொல்லும்போது, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பலன், அந்த வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அது பரலோகத்திலிருந்து தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு வல்லமை. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமையினால் நம்ம நிரப்பப்படுகிறோம். தேவன் வல்லமை உள்ளவர். இயேசு சர்வ வல்லமுள்ள தேவனாய் உலாவிக் கொண்டிருந்தார். இப்போ நாம் இந்த உலகத்தில் வாழுகிறோம். நமக்கு அந்த வல்லமை தேவை என்றுதான் தேவன் தன்னுடைய வல்லமையை பரிசுத்தாவினர் மூலமாய் நமக்குள்ளே பொழிந்தருளுகிறார். அப்ப அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு விட்டால் நம்ம வல்லமை உள்ளவர்களாய் காணப்படுவோம். நமக்கு இருக்கு இந்த வல்லமை தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பரிசுத்தாவினர் கொடுக்கிற வல்லமை என்னது என்றால் 3 காரியம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. 3 எளிமையான காரியம், நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கை அவசியமான காரியம். அதை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது என்ன வல்லமை? அது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஏனென்றால் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு சோதனை, இருக்கிற வீட்டுக்குள்ள சோதனை, படிக்க போகிற இடத்துல சோதனை, பாவ சோதனை, நம்ம இடத்துல எத்தனையோ விதமான பாவ போராட்டங்களை சந்திக்கிறோம். நம்ம கையில் வச்சிருக்கிற செல்போன் மூலமா சோதனை. அதனால எந்த பாவத்தை வேண்டாம் என்று அறிக்கை செய்து விட்டோமோ அதே பாவம் திரும்ப சிலரை மேற்கொண்டு விடுகிறது. அதனால நான் ரட்சிக்கப்பட்டாலும் பரிசுத்தமா வாழ முடியலையே என்று தவிக்கிற அநேக மக்கள் உண்டு. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் இந்த பாவத்துல நான் வீழ்ந்து விடுகிறேன். சில நேரம் அந்த பாவத்திலே தவறி விடுகிறேன். சில நேரம் என் கண்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ள முடியல, என் சிந்தனையில பரிசுத்தமா இருக்க முடியல. திடீர்னு என் வாயில நான் பரிசுத்தமா பொறுமையா இருக்க முடியாம கோபமான வார்த்தை வந்து விடுகிறது. நான் பரிசுத்தமா இருக்கணும்னு தான் நினைக்கிற முடியலையே. அந்த மாதிரி அநேகர் சோர்ந்து போகிறது உண்டு. இதெல்லாம் ஆண்டவர் அறிந்துதான் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, பாவ சூழ்நிலையில நீங்க பரிசுத்தமா வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை. உங்களுடைய சொந்த பலத்தினால உங்களால நீங்க ஜெயித்து பாவ போராட்டங்களை மேற்கொண்டு வாழ முடியாது. அதனால உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். தேவனே தன்னுடைய வல்லமையை நமக்கு தந்து பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலனை, வல்லமையை தந்து விடுகிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு சமயம் மிஷனரி ஊழியத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு சகோதரரை சந்திக்க நேர்ந்தது. அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய அனுபவங்களை நான் கேட்டேன். அவர் சொன்னார், பிரதர், நான் வாலிப வயசுல ரட்சிக்கப்பட்டு விட்டேன். நிறைய பாவ பழக்கங்கள், பாவ காரியெல்லாம் எனக்குள் இருந்தது. ஆண்டவர் அதை உணர்த்தினதுனால நான் மனம் திரும்பி இயேசு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு விட்டேன். அதன் பிறகு நான் மேடையில பல இடத்துல சாட்சி எல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி பாவத்துல இருந்து இயேசு என்னை ரட்சித்து விட்டார், என் வாழ்க்கையை மாற்றி விட்டார் என்றெல்லாம் பல இடத்துல சாட்சி எல்லாம் சொன்னேன். சில மாதங்கள் கடந்தது. மறுபடியும் அந்த பழைய பாவங்கள் என்னை மேற்கொள்ள ஆரம்பித்தது. என்ன, பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால அந்த பாவ சோதனைகள், பாவத்தினுடைய பாதிப்புகள் தாக்குகிறது. அதனால சில சமயத்துல நான் அப்படியே அந்த பாவத்துக்கு நான் இணங்கி போய்விடுகிறேன். அந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது. அதன் பிறகு ஐயோ, நான் பாவம் செய்துட்டேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஜெபிக்கிறேன். அப்போ பாவத்தில் விழுவது, ஜெபிப்பது, இதுவே என் போராட்டமாய் மாறிவிட்டது. எவ்வளவு காலம் இப்படியே வாழ்வது? என்னால பரிசுத்தமா வாழ முடியலையே. நான் மறுபடியும் பாவத்துக்குள்ள போயிட்டா, சாட்சியெல்லாம் சொல்லிட்டேன், இனிமே அந்த பாவத்துக்குள்ள நான் போயிட்டேன்னு சொன்னா இயேசுக்கு அவமானம் தானே. ஒன்னு பரிசுத்தமா வாழ்றதும் கஷ்டமா இருக்குது, ஆனா நம்ம சாட்சியும் எழுந்துடக்கூடாது. அப்ப எல்லாருக்கும் மத்தியில சாட்சியும் சொல்லிவிட்டேன், அதனால மரித்து போறது நல்லது. என் மாதிரி ஆண்டவருடைய நாமத்திற்கு ஒரு தூஷணத்தை கொண்டு வருவதை விட நான் மரித்து போயிட்டா நல்லது. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னால் இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ முடியல, என் பாவத்தை விட்டுட்டேன், மனம் திரும்பிட்டேன், ஆனா தொடர்ந்து பரிசுத்தமா வாழ்றது பெரிய கஷ்டம், அதனால என்னை இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளுங்கன்னு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னார். பார்த்தீங்களா அவருடைய ஜெபம்? அவருக்குள்ள என்ன பரிசுத்தமா வாழ தாகம் இருந்தது, ஆனா முடியல. அதுக்காக ஜெபித்த போது ஆண்டவரோட எடுத்துக்கொண்டாரா? இல்லை. ஆண்டவர் சொன்னார், என் ஆவியினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன், ஆவியானவர் உனக்கு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை தருவார், பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தருவார், நீ பரிசுத்தமாய் வாழ உனக்கு வல்லமை தருவார் என்று ஒரு நாள் அவருடைய வீட்டுல கண்ணீரோடு அதுக்காக ஜெபித்தாராம். எனக்கு பரிசுத்தம் தாங்க, அல்லது எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஜெபித்த போது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றினார். அந்த அறைக்குள்ளே பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையை பேச ஆரம்பித்தார். அப்படியே தேவனுடைய வல்லமை அக்னியாய் அவருக்குள்ள இறங்கினது. ஒரு புதிய அனுபவம். பல நிமிட நேரம் ஆண்டவரை துதிக்கிறார், புதிய பாஷை
பாஷைகளை பேசுகிறார், மகிழுகிறார். ஒரு பெரிய சந்தோஷம் உண்டானது. அவர் சொன்னார் என்னை பார்த்து, பிரதர், அதுக்கு பிறகு என் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாறிவிட்டாரு. இப்ப எனக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை. பாவ சோதனை வந்தாலும் நான் அதை மேற்கொள்ளுகிறேன். ஆண்டவர் எனக்கு பலன் வல்லமை தந்திருக்கிறார். பாவ சோதனை வருது, சில சமயத்துல அந்த மாதிரி பாவ போராட்டம் வருது. நான் பரிசுத்தாவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த கிரியைகளை எல்லாம் உடைத்தெறிந்து எனக்கு வல்லமை கொடுத்து பரிசுத்த பாதையிலே நடத்துகிறார். இன்றைக்கு பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு கூட கூறினார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை உனக்கு அவசியம் மகனே, மகளே, உனக்கு அவசியம். நீ அதிகமாக ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், ஆண்டவரோடு நெருக்கமா வாழணும். இந்த உலகத்தின் பாவங்களினாலே கரைப்பட்டு விடாதபடி நீ இந்த பாவ நிறைந்த உலகத்தில் இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ உனக்கு ஒரு வல்லமை வேண்டும். உன் சொந்த பலத்தினால முடியாது என்று எனக்கு தெரியும். அதனால என்னுடைய ஆவியை உனக்கு தருகிறேன் என்றுதான் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். அதற்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியம். அப்ப பரிசுத்தாவில நிரம்பி நம்ம ஒரு பெற்றுக்கொண்டாம பாவமை செய்ய முடியாதா நினைக்கலாம். அப்படி பைபிள்ல சொல்லப்படவில்லை. நீ அபிஷேகத்தை அந்நிய பாஷை பேசிட பாவமை செய்ய முடியாது என்று சொல்லப்படவில்லை. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிக்க வேண்டும். நாம் பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். பாவ சோதனை எனி டைம் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். எந்த சூழ்நிலையிலும் நம்மை பாவத்துக்குள்ளே வீழ்த்தக்கூடிய பாவ சோதனைகள், நெருக்கங்கள் வரலாம். அப்ப அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, நான் தினந்தோறும் அதிகாலையில எழும்பி 45 வருஷமா ஊழியத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு அதிகாலை எழும்பி வசனத்தை தியானித்து பரிசுத்தாவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கிற அந்தன்றைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு என்ன சோதனை வரும், என்ன பாவ போராட்டம் வரும், என்ன மாதிரி கண்ணிகளை சாத்தான் வைத்திருக்கிறான் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்னை பலப்படுத்துங்க, வல்லமைப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என் கண்கள்ல பரிசுத்தம், என் சிந்தனையில பரிசுத்தம், என்னுடைய பேச்சில செய்கையில எல்லாம் பரிசுத்த வேணும். உங்க ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி வசனத்தை தியானித்து தினந்தோறும் அந்த பரிசுத்தாவில நிரம்பி, ஆவியில நிரம்பி, அந்நிய பாஷையில துதித்து ஜெபிக்க 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 அந்த வல்லமை நமக்குள் இறங்கும் பொழுது அந்த பாவ ஆசைகள், பாவ கிரியைகள் எல்லாம் விலகி ஒரு பரிசுத்தத்தின் பாதையிலே நடக்க முடியும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நான் முற்றிலும் பரிசுத்தமாகி விட்டேன் என்று யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திலே முன்னேறி போகிறோம். அதற்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. நாம் ஆண்டவருக்குள்ளே நிலை நிற்பதற்கும், ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பிலே நமக்கு முன்னேறி போவதற்கும் தினந்தோறும் இந்த அபிஷேகம் அவசியம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசிவிட்டு வந்தால் மாத்திரம் போதாது, அது அவசியம். எல்லாரோடு சேர்ந்து ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது அந்த ஒரு புது பலனை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதே சமயத்தில் தினந்தோறும் அதிகாலை எழும்பி வசனத்தை தியானித்து நல்ல பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில நம்ம ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அந்த அந்நிய பாஷையில பிரயோஜனம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுகிற சிலர், அவங்க வசனத்தை விளங்கி கொள்ளாது, அந்த அறிவு இல்லாத சிலர் அப்படி பேசுவாங்க. ஆனா 1 கொரிந்தியர் 14:4 வாசிக்கும் போது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில நீங்க பேச 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 உங்களுடைய பக்தி விருத்தி ஆகும், பரிசுத்தம் விருத்தி ஆகும், வல்லமை விருத்தி ஆகும். உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வல்லமை அப்படியே விருத்தியாகி பலம் உள்ளவர்களா மாறுவீங்க. அதனால உலகத்திலேயே பெரிய திருச்சபை ஸ்தாபித்த டாக்டர் பாலியங்கச்ச சொல்லுகிறார், தினந்தோறும் அதிகாலையில் எழுப்பி 1 மணி நேரம் அந்நிய பாஷையிலேயே தேவனை துதித்து ஜெபித்துக் கொண்டிருப்பாராம். அதனால பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அப்படி அந்நிய பாஷையிலே துதிப்பது, ஜெபிப்பது, பாடுவது, அந்த ஆவியானுடைய நிறைவிலே நாம் இருக்கும் போது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன், வல்லமையை ஆவியானவர் தருகிறார். அதற்கு இந்த அபிஷேகம் அவசியம். 2வது, இந்த பரிசுத்தாவின் வல்லமை என்ன வல்லமை? 2வது, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இல்ல குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, ஊழியம் செய்த ஊழியத்துல பல மடங்கு பிரச்சனைகள், இந்த போராட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அப்ப பிரச்சனைகள் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம். அதனால இந்த பிரச்சனைகள் வழியாகத்தான் நம்ம கடந்து போக வேண்டும். நிறைய பேர் இந்த பிரச்சனையில சோர்ந்து போவாங்க. என்ன ஐயா வாழ்க்கையில் ஒரே போராட்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த பிரச்சனைகள், போராட்டங்களை மேற்கொள்வதற்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை மாத்திரம் அல்ல, நாம் அனுதின சந்திக்கிற பிரச்சனை, போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை ஆவியானவர் நமக்கு தருகிறார். யோவான் 16:33 வாசிக்கும் போது இயேசு என்ன சொல்றார் பாருங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு. இயேசுவே சொல்றார்.
நீங்க பைபிள்ல பாருங்க, யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா உபத்திரவம் இல்லைன்னு, உபத்திரவம் உண்டு. இயேசுவை எப்ப பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ நீங்க உபத்திரவத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி 1 பேதுரு 1:6 நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம். வசனம் சொல்ல, துன்பப்பட வேண்டியது அவசியம் ஆனதால். அப்போ ஆண்டவர் ரட்சித்துட்டார், இயேசு கூட இருக்கிறான்னு சந்தோஷப்படுறீங்க, நல்லது. அதே சமயம் நீங்க துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பத்தின் பாதையிலே தேவன் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 14:22 பவுல் விசுவாசிகளுக்கு ஒரு அற்புதமான ஆலோசனை கொடுக்கிறார். அவர் சொல்லும்போது என்ன சொல்றார்? நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய், அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 பாருங்க, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அதான் அநேக உபத்திரம் வரும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. வீட்டுக்குள்ள உபத்திரம் வரும், வேலை செய்யற இடத்துல உபத்திரம் வரும், பிசினஸ்ல உபத்திரம், ஊழியம் செய்துட்டா தினந்தோறும் உபத்திரம் வந்தா பாடுகள் தான். அதுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். அப்போ பாருங்க, அதான் வாசிக்கிறோம். சங்கீதம் 34:19 அப்பவே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க, நீதிமான்களுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நீங்க எப்ப ரட்சிக்கப்பட்டு இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களா மாறிட்டீங்களோ, நீதிமான்களுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று வசனத்தில் சங்கீதம் 34:19 பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிப்பார். அதான் வாக்கு தத்துவம். அப்போ பாடு வரும், உபத்திரம் வரும், வீட்டுக்குள்ள நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம வசிக்கிற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல பாடு, உபத்திரவம், நிந்தை, நெருக்கம் இதெல்லாம் வரும். இதை சந்தித்து தான் ஆகணும். இது வழியாகத்தான் ஆண்டவர் நடத்துவார். இல்லை எனக்கு பாடெல்லாம் வேண்டாம், உபத்திரவெல்லாம் வேண்டாங்க, எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா பரலோகமே எனக்கு வேண்டாம்னு சொல்ற மாதிரி. என்ன அப்படித்தானே பவுல் சொல்ல, அநேக உபத்திரவங்களின் வழியாய் பரலோக ராஜ்யத்துல நம்ம பிரவேசிக்கணும். அது உபத்திரவம் நிறைந்த பாதை தான். அதனால இது இல்லாம கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. ஆனா அதுக்கு மத்தியில நம்ம சந்தோஷமா இருப்போம், அதுக்கு மத்தியில நம்ம மகிழ்ச்சியா இருப்போம், அதுக்கு மத்தியில நம்ம சொந்து போக மாட்டோம், கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம், மகிழ்ச்சியா இருப்போம். அதுக்கு ஒரு பலன் தேவை. அந்த பலனை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வல்லமை. பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பிரச்சனைகளுக்கு மத்தியில சந்தோஷமா இருக்கக்கூடிய வல்லமை, பாடுகளுக்கு மத்தியில மகிழ்ச்சியாய் சமாதானமாய் இருக்கக்கூடிய வல்லமை, அது பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தர முடியும். ஒரு உதாரணம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12 எடுங்க. அப்போஸ்தலர் 12 வேத புஸ்தகத்துல அப்போஸ்தலர் 12 அதான் 179 பக்கம், புதிய ஏற்பாட்டுல 179 பக்கம் பாருங்க. ஏரோது ராஜா ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறாரு. அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார். கிறிஸ்தவ ஊழியக்காரராக இருந்த யாக்கோபை கொலை செய்துட்டார். அவர் ஒரு தப்பும் பண்ணல, அரசாங்கத்துக்கு விரோதமா பேசல, கலவரம் பண்ணல, திருடல, கொலை செய்யல. என்ன செய்தார்? இயேசுவை எல்லாருக்கும் அறிவிச்சார், அவ்வளவுதான். இயேசுவை அறிவிக்கிறது ஒரு குற்றமா? அந்த நாட்கள் அவங்க சர்வாதிகார ஆட்சி பண்ணாங்க, ரோமருடைய ஆட்சி. அதனால அவங்க சீசரை தான் கடவுள்னு சொல்லணும், வேற யாரும் கடவுள்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி லார்டுன்னு சீசரை தான் அழைப்பாங்க. அதனால இயேசுவை கடவுள்னு அறிவிச்சதுனால கோபத்தோடு கொலை செய்துட்டான் யாக்கோபை. இப்போ சிலருக்கு அது பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு கூட்டம் இருக்காங்கல்ல, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு இதாக பண்ணிட்டா சந்தோஷப்படுறதுக்கு. அது மாதிரி அந்த காலத்துல கொஞ்சம் பேர் சந்தோஷப்பட்டாங்க, இயேசுக்கு விரோதமா இருந்தவங்க. உடனே பேதுரு இப்படி ஜெயிலில் வச்சுட்டார். ஜெயிலில் வச்சுட்டு பேதுருவையும் தலையை துண்டித்து கொலை செய்துருவாங்க. அந்த நாட்கள்ல பேதுருவையும் கொலை செய்ய தீர்ப்பு கோரிட்டார். இந்த ஆள் இயேசு பற்றி அறிவிக்கிறாரு, வேற ஒருத்தர் கடவுள்னு சொல்றாரு, இயேசுன்றவரை கடவுள்னு சொல்றாரு, இவரை தலையை வெட்டியன்னு கொன்னொருன்னு தீர்ப்பு கோரிட்டார். யாரும் பேச முடியாது, வக்கீல் வச்சு வாதாட முடியாது. அந்த காலம் அது சர்வாதிகாரம். அப்போ அவங்க ஆட்சி பண்றாங்க சர்வாதிகாரமாக. அந்த சமயத்துல பாருங்க 5வது வசனம், அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் ஊக்கத்தோட ஜெபித்தாங்க. சபையாரு ஜெபம் பண்றாங்களாம். அப்ப என்ன நடக்குது? 6வது வசனம் பாருங்க. ஏரோது ராஜா பேதுருவை வெளியே கொண்டு வரும்படி, அதாவது ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்து அவருக்கு சிறைச்சேதம் பண்ணுவதற்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள்.
கையில சங்கிலி, கால்கள்ல சங்கிலி. அப்போ வந்து வெளியில போர்ச்சேவகர்கள் வெளிப்பா காத்திருக்கிறாங்க. இந்த சங்கிலி மாத்திரம் இல்ல, அந்த வந்து ஜெயிலுக்குள்ள அந்த ரூமுக்குள்ளேயே அந்த ஆள் தப்பிடக்கூடாது. அவரு பாவம் ரவுடியும் கிடையாது, அது மாதிரி கொலைகாரனும் கிடையாது. சிறைச்சாலைக்குள்ள சங்கிலிகளால கட்டிட்டு 2 பக்கமும் 2 போர்வைகள் படுத்து இருக்கிறாங்க. வெளியில காவலுக்கு ஆள் இருக்கிறாங்க. கதவுகள் எல்லாம் வரிசையா மூடப்பட்டு இருக்கிறது. இப்ப சிறைச்சாலையில் இருக்கிற நாளைக்கு உனக்கு மரண தண்டனை பேதுருக்கு சொல்லிட்டாங்க. சபையார் தான் ராத்திரில தூங்காம ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. பேதுரு என்ன பண்ணாரா, முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு நித்திரை பண்ணி கொண்டு இருந்தார், நல்லா தூங்குறார். சில சொல்லுவாங்க இந்த பேதுரு எங்க போனாலும் தூங்கிடுறாரு. மறுமலையில தூக்க மயக்கத்துல இருந்தாரு, கெத்செமனே தோட்டத்துல தூங்கிட்டாரு, இங்க தூங்கிட்டான்னு சொல்லுவாங்க. அங்க தூங்குனது வேற, இங்க அவர் தூங்குவது வேற. இப்போ இவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு விட்டா. இப்போ நாளைக்கு காலையில உங்களுக்கு தூக்கம் தண்டனை, மரண தண்டனை, நாளைக்கு உங்களை கொண்டுருவாங்கன்னா ராத்திரி தூங்குவீங்களா? யோசிச்சு பாருங்க. தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்களா? தூங்க முடியும். அன்னைக்கு சின்ன பிரச்சனையே நிறைய பேருடைய தூக்கத்தை கெடுத்து விடுகிறது. தூக்கமே முடியலங்க. என் பிள்ளைய நினைச்சா துக்கமா இருக்கு, கணவரை நினைச்சா துக்கம், என் மனைவியை நினைச்சா துக்கம், இவங்க நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி இந்த கடன், இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, தூங்கவே முடியலன்னு வாங்க. நாளைக்கு உங்களுடைய தலை துண்டிக்கப்பட போகிறது. ராத்திரி எப்படி தூங்க முடியும்? அதுக்கு ஒரு பலன் வேண்டும். பேதுருவை எழுப்பி, பேதுருவே நாளைக்கு உங்களுக்கு மரண தண்டனை, தலையை துண்டிக்க போறேன்னு ராஜா சொல்லிட்டா, எப்படி ராத்திரி தூங்க முடிந்தது அப்படின்னு கேட்டேன்னு சொல்லியிருப்பாரு சிரிச்சுக்கிட்டு. அது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பலன். பேதுருவே நீ பயப்படாத, என் சித்த இல்லாம ஒருத்தர் உன்னை தொட முடியாது, உன் பாடல நிம்மதியா தூங்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, என் தூக்கம் பாதிக்கப்படல, நிம்மதியா தூங்குனேன், தேவதூதன் தான் வந்து தட்டி எழுப்பினான்னு சொல்லியிருப்பார். அதற்கு ஒரு பலன் வேண்டும். அந்த வல்லமையை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு ஒரு வல்லமை வேணும். இன்னைக்கு நிறைய பேர் ராத்திரில தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, தூக்கம் வரமாட்டேங்குதுன்றாங்க. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணு தெரியலன்றாங்க. அப்போ நாம அந்த பிரச்சனை, போராட்ட, நெருக்கத்துக்கு நடுவிலையும் நாம நிம்மதியா தூங்கணுமானா அதுக்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமையை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்தாவுடைய வல்லமை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை சுற்றில என்ன நடந்தாலும் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது, பயம் இருக்காது, சோர்வு இருக்காது, கலக்கம் இருக்காது, நல்ல நிம்மதியா தூங்குவீங்க, நிம்மதியா இருப்பீங்க, கலக்கம் இல்லாம இருப்பீங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வல்லமை. என் மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி நான் பேசினது கிறிஸ்தவ ஊழியக்காரங்களுக்கு. ஆனால் நாங்கள் இன்னும் இந்துக்களையே குறை சொல்லி பேசின மாதிரி அவங்க வந்து கட் பண்ணி இதை போட்டு அதை போட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் பேசினரை வச்சு நூற்றுக்கணக்கான வழக்குகள் தொடுக்கப்பட்டு இப்போ மோகன்லாஸை கைது பண்ணிடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு அங்கங்கே இந்த நியூஸ் எல்லாம் வருது. ஆனால் அப்போ வந்து என்னை தேடிலாம் சில ஊழியர்கள் வந்துட்டாங்க, பிரதர் நீங்கள் ஆன்டிசிபேஷன் பெயில் எடுத்துருங்க, 100க்கு மேற்பட்ட இடத்துல உங்களுக்கு வந்து அது மாதிரி வழக்கெல்லாம் போட்டிருக்கு, ஏதாவது நடந்துரும் அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். என்ன பிரதர் இந்த மாதிரி சூழ்நிலை வெளியில் இவ்வளோ ஓடிக்கொண்டு இருக்கிறது, உங்களை பற்றி இப்படி வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் போய் கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி, நான் இந்துக்களை அவங்கள நேரடியாக அவங்கள பார்த்து எதுவும் பேசலை. நான் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு சில காரியத்தை விளக்கி சொல்லி கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். அவங்க தப்பா என்னை குறித்து பிரபலப்படுத்தி அந்த செய்தியை தப்பா திரிச்சு சொல்லி அதை வச்சு பெரிய வழக்கு போட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்படியே ஆனாலும் கைது செய்யட்டும், ஜெயிலில் வைக்கட்டும். ஜெயிலுக்கு நான் போனால் ஏசு என்ன நீ இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு போன்னு விட்டுருவாரு? அவர் என் கூட தானே வருவார் ஜெயிலுக்கு. அங்கே போனாலும் ஆத்மா இருக்குதுல, அங்கே போய் ஊழியம் செய்யலாம், ஜெபிக்கலாம். அதனால அதை பற்றி எனக்கு கலக்கமே இல்லை. எனக்கு வந்து தூக்கம் கூட பாதிக்கப்பட்டதில்லை. நிம்மதியை தூங்கி எழும்புறேன், என் ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். நம்ம தப்பு பண்ணாதான் கலக்கம் வரும், பயம் வரும், தூக்கம் வராது. நீங்க ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள ஐக்கியம் நல்லா இருந்ததுன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருப்பார். எதுவும் உங்களை பாதிக்காது. நிம்மதியா தூங்குவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. உங்களை சுத்தில என்ன நடந்தாலும், உங்களை பற்றி எத்தனை பேர் என்ன பேசினாலும், என்ன எழுதினாலும் சொன்னாலும் நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்க. என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிக்கிறேன். அதனாலதான் இந்த ஊழியத்தை செய்ய முடிகிறது. இந்த வல்லமை எப்படிங்க? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. இந்த வல்லமை உங்களுக்கு அவசியம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்கு அவசியம். ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் வேலைக்காக ரொம்ப ஜெபம் பண்ணோம். அந்த மகளின் ஜெபித்த கர்த்தர் வேலை கொடுத்தார். ஒரு நாள் வந்து சொன்னாங்க, எனக்கு இந்த வேலை வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த வேலையை விட்டுற போறேன் அப்படின்னு. எதுக்குமா அப்படி சொல்ற? வேலைக்காக ஜெபிச்சோம், அந்த வேலை கொடுத்துட்டார். இல்ல, எனக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, சூப்பர்வைசரா, என்னை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்கல. நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாட்சியா இருக்கிறேன்னா என்னை பற்றி கேவலமா பேசுறாங்க, எல்லாருக்கும் மத்தியில திட்டி அவமானப்படுத்துறாங்க, என்னை இந்த வேலை விட்டு விரட்டுறதுலே கவனமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் வேலைக்கு போனா எனக்கு அப்படியே இருதயம் படப்படக்குது, பயமா இருக்குது, என்ன சொல்லுவாங்களோ என்ன பேசுவாங்களோன்னு அவமானப்படுத்துறாங்க, என்னால் இந்த இடத்துல வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி
நான் சொன்னேன், இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போனா அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாத இடம் எது? போராட்டம் இல்லாத இடம் எது? எல்லா இடத்துலையுமே நம்ம பிரச்சனை சந்தித்து தான் ஆகணும், போராட்டங்களை சந்தித்து தான் ஆகணும். அதனால நான் சொல்றபடி செய் எந்த ஆலோசனை கொடுத்த. காலையில எழும்பி நல்ல பரிசுத்தாவில நிரம்பி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எனக்கு வரக்கூடிய சோதனைகள் போராட்டங்களை மேற்கொள்ள வல்லமை தாரும். என்னை நிந்திக்கிறவங்க, பரிகாசம் பண்றவங்க, அவங்களெல்லாம் மன்னித்து அவங்களை நேசித்து நான் சந்தோஷமா என் பணியை செய்ய எனக்கு பலன் தாரும், கிருபை தாருன்னு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் பலன் தருவார். ஆவியானவர் உனக்கு வல்லமை தருவார். சரின்னு சொல்லி அவள் போய் ஜெபம் பண்ண. காலையில் எழுப்பி வசனத்தை வாசித்து ஜெபம். இந்த நாள்ல நான் இந்த போராட்டத்தெல்லாம் சந்திக்க மேற்கொள்ள எனக்கு வல்லமை வேணும். என்னை நிந்திக்கிறவங்க, பரிகாசம் பண்றவங்களை நான் மன்னிக்கணும், நேசிக்கணும். அதெல்லாம் நான் தாங்கி கொண்டு முன்னேறி போக பலன் தாரும், வல்லமை தாரும். ஆண்டவர் வல்லமையினால் நிரப்பினார். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வேலை அதே பாண்டு உபத்திரவ நெருக்க இருந்தாலும் ஒன்னும் உள்ளத்தை பாதிக்கவே இல்லை. சில வாரங்கள் கழிந்தது. இந்த மகள் திரும்ப வந்தபோது, அங்கே நீங்க சொன்ன மாதிரியே நான் ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போனேன். இப்ப எனக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, எனக்கு நல்ல தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் தந்தார். இப்ப என்ன நடந்ததுன்னா, நான் உங்களை மன்னித்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணினேன்னா அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவங்களை அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அந்த பதவியை கொடுத்துட்டாங்க. பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. பிரச்சனை கண்டு பின்வாங்குவதில்லை, பிரச்சனை கண்டு சோர்ந்து போவதில்லை, பிரச்சனையை தாண்டி செல்லக்கூடிய வல்லமை தருவார். உங்க குடும்பத்துல பிரச்சனைகளை கணவரால, பிள்ளைகளால, மனைவியால அல்லது பக்கத்து வீட்டுக்காரரால, போராட்டங்களை ஊழியத்துல உங்க சத்துருக்களால, மதவாதிகளால, அங்க இருக்கிற சிலரால பயமுறுத்தல்கள் எல்லாம் வரும். அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்றோம். அதுக்கு மத்தியில எப்படி நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ முடியும்? அந்த வல்லமை உங்களுக்கு வேணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெறணும். பரிசுத்தாவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள வந்துட்டாதான் நீங்க வல்லமை உள்ளவர்கள் ஆகிய இந்த பிரச்சனைகளை ஈஸியா தாண்டி செல்ல முடியும். அந்த பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். பாருங்க, ஒரு வீட்டுக்கு ஜோமண்ண கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஒரு வாலிப மகன், அந்த மகனுக்கு ஒரு வியாதி டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க. இந்த வியாதிக்கு நீ எல்லா மருத்துவம் செய்து பார்த்துட்டோம், இனி பிழைக்கிறது கஷ்டம், வீட்டில் கொண்டு போய் வச்சு நீங்க கவனித்துக் கொள்ளுங்கன்னு அனுப்பிட்டான். கைவிடப்பட்ட நிலைமை. அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண ஒரு ஊழியக்காரர் என்னை அழைத்து கொண்டு போகிறார். நான் நினைச்சேன், அங்க போனா அந்த தாயா கண்ணீரோடு இந்த பையன், வாலிப பையன் சாக கிடக்கிற, ஐயா ஜெபம் பண்ணுங்க, என்னை அழுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு தான் நான் போகிறேன். அங்க போனா அந்த தாயார் ரொம்ப சந்தோஷம், ஐயா வாங்க, ஊழியக்காரங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு உட்கார வச்சு எங்களுக்கு ஸ்வீட் கொண்டு வர்றாங்க, காரம் கொண்டு வர்றாங்க, காஃபி குடிப்பீங்களா, டீ குடிப்பீங்களா கேட்டு ஓடி வர்றாங்க. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஆயிட்டு. என்னடா இது, வீட்டுக்குள்ள வந்தா கண்ணீரோட அழுதுகிட்டு ஒருத்தர் வரவேற்று என் பையன் சாக கிடைக்கிறாயா, நீங்க ஜெபிங்கன்னு அழுவாங்கன்னு பார்த்தா எங்க அழுகையும் காணு, கண்ணீரையும் காணு, இங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. உண்மையில இந்த வீட்டுல வியாதிப்பட்ட மரணப்படுக்கையில யாராவது இருக்காங்களா, வீடு மாறி வந்துட்டோமான்னு யோசனை. அவங்க அவ்வளவு எங்களை உபசரிக்கிறாங்க. அப்புறம் நான் எனக்கு அடைக்கொள்ள முடியல, கேட்டேன் தயாரை பார்த்தாம, உங்க மகன் தானே வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கான்னு சொன்ன. ஆமையா, டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, பக்கத்து ரூம்ல இருக்கிறான், நீங்க இதெல்லாம் குடிங்க, அப்புறமே ஜெபம் பண்ணலான்றாங்க. நான் கேட்டேன், நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்க மகன் சாக கிடைக்கிறான், பயம் இல்லையா, உங்களுக்கு கலக்கம் இல்லையா அப்படின்னு நான் வாய் திறந்து கேட்டுட்டேன். நான் வேற மாதிரி எதிர்பார்த்து வந்தேன், நீங்க இவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்களே. அவங்க சொன்னாங்க, டாக்டர்ஸ் தானே முடியாதுன்னாங்க. இயேசு, நான் அவரை ஏற்றுக்கொண்டு, அவங்க இந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த இயேசு ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் ஆகுதுயா, என்ன அவர் கைவிட்டதே இல்லை, அவர் தான் கூட இருக்கிறார்ல, அவனுக்கு சுகமாயிரும், அவனுக்கு என்ன செய்யும், நம்ம ஜெபம் எல்லாம் சரியாயிரும். அவங்க சொல்றாங்க. எப்படிங்க அந்த பலன்? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. நீங்க சின்னதுக்கு அழுதுகிட்டே இருக்கிறீங்களா, உங்களுக்கு வல்லமை இல்லைன்னு அர்த்தம். சின்ன சின்ன அவங்க திட்டாங்க, இவங்க திட்டாங்க, உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வல்லமை இல்லை, ஆவிக்குரிய வல்லமை இல்லை, நீங்க பிரச்சனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இல்லை. உங்களுக்கு இந்த அபிஷேகம் தேவை. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரும்போதுதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஈஸியா தாண்டி செல்ல முடியும். எப்படி அந்த தாயாரால் அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்க முடிந்தது? வீட்டுக்குள்ள மரண படுக்கையில் ஒரு மகன் இருக்கும் போது எப்படி அந்த தைரியம்? அதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. பேதுரு நித்திரை பண்றார் பாருங்க, நாளைக்கு தலை துண்டிக்கப்பட போகிற நித்திரை பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை உங்களுக்கு தேவை. உலகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு பாடு உபத்திரம் உண்டு. அதுக்கு ஒரே வழி பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொள்ளணும். அவர் எதிலும் கலங்க விட மாட்டார், தைரியப்படுத்துவார். நான் ஸ்கூல்ல படித்து கொண்டிருந்த ஒரு தம்பி எனக்கு தெரியும். ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல அப்ப நேசரத்துல ஒரு தம்பி படித்து கொண்டிருந்தான். அங்க ஒரு அநாதை விடுதி இருக்கிறது, அப்பா அம்மா கிடையாது. அங்கதான் இருந்த அந்த ஒரு கிறிஸ்தவ ஆர்ஃபனேஜில் வளர்ந்த தம்பி படித்து கொண்டிருந்தான்.
+2 எக்ஸாம் வந்து நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்லா ஜெபம் பண்ணுவான், படிப்பான், ஜெபம் பண்ண அவ்வளோதான். மற்ற மாணவர்களை போல வீணா நேரத்தை செலவு பண்ண மாட்டான். ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தான். எல்லாரும் அவனை பார்த்து பெரிய சாமியார் ஆயிட்டாடா, இப்போ ஊழியக்காரர் ஆயிட்டாடா, இயேசு பற்றி சொல்லுவான். அதனால பரிகாசம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு நல்லா படிப்பான். ஆனால் பாருங்களேன், அந்த எக்ஸாமில் தோத்துட்டான், ஃபெயில் ஆயிட்டான். மற்றவங்கெல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க. அப்போ இவனுக்கு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, என்ன ஜபன் ஏசு என்ன ஃபெயில் ஆயிட்டியா, அவ்வளோதானே அவங்க ஏசு எல்லாம் பரிகாசம் பண்ணாங்களா? யோசித்து பாருங்க. ஒரு இளம் வாலிப தம்பி தோல்வியை சந்திக்கிறான், எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்க, அவனுடைய உள்ள பாதிக்கப்பட்டு விட்டது. அப்போ வந்து நான் ஏன் எனக்கு இந்த தோல்வி, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டோடைய பிள்ளையா இருந்தேன், சாட்சியா இருந்தேன், ஜெபம் பண்ணி படித்தேன், ஏன் எனக்கு இந்த தோல்வி? நிறைய பேருக்குள்ள அந்த தோல்வி, அதை வச்சு பிசாசு உள்ள கிரியை செய்த நீ வாழாத அவமானம், இது இயேசுக்கு அவமானம் இல்லை, நீ எல்லாரும் பரிகாசம் பண்றாங்கல்ல, செத்து போயிரு. அவனுக்குள்ள அந்த எண்ணம், அதுவே ஒரு போராட்டம், ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அதனால செத்து போயிடலாம், தற்கொலை பண்ணி செத்துடலாம் நீ முடிவு எடுத்துட்டு அவனுக்குள்ள அந்த மன சோர்வுனால. நம்ம வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி போராட்டம் வரும், சோர்வு, பயம், கலக்கம், இது வழியாகத்தான் நம்ம கடந்து போக வேண்டியது வரும் இந்த உலகத்துல. அவன் பாருங்க, அப்படி தனியா அந்த காட்டுக்குள்ள செத்து போயிடலாம் நீ போய் கொண்டு இருக்கிறான். அப்போ ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஏன்னா அவன் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டிருந்தால் ஆவியானவர் அவனுக்குள்ள இறங்கி உள்ளத்துல அவனுக்குள்ளாகவே இருந்து பேசினார். எங்க போற, நீ என்ன விசுவாசிக்கிறல்ல, உனக்கு இதுல தோல்வி வந்தா எனக்கு தெரியாம நடந்திருக்குமா? நீ ஜெபம் பண்ணி தானே படித்த? ஆமா ஆண்டவர், அப்படிதான் நான் படித்தேன், அதனால தான் நான் தோல்வி அடைஞ்சு எனக்கு அவமானமா இருக்குது, எனக்கு தெரியாம உனக்கு தோல்வி வருமா? அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அப்ப ஏன் ஆண்டவரே, நான் ஒரு காரணம் இல்லாம உன் வாழ்க்கையில தோல்வியை அனுமதிப்பனா? தோல்வியை கூட நீங்க அனுமதிப்பீங்களா? உனக்கு எல்லாம் வெற்றியே தந்துகிட்டு இருப்பேன் நினைக்கிறியா? தோல்வி வழியாகவும் நான் நடத்துவேன், அதில் வழியாக என் சித்தத்தை நிறைவேற்றுவேன். நீ திரும்பி போ, நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்ட வித்தியாசம். ஆண்டவர் பேசின உடனே ஆறுதல் படுத்தினார். எங்க போறேன்? ஆறுதல் படைத்து உள்ளத்தில் ஒரு பெரிய அவன் சொன்னான், நான் உன்னை சந்தித்த போது அன்றைக்கு ஆவியானவர் என்கிட்ட பேசாம இருந்திருந்தா நான் தற்கொலை பண்ணி செத்திருப்பேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பி இருந்ததுனால உடனே பேசினார், உடனே இடைப்பட்டார், என்னை தைரியப்படுத்தி பலப்படுத்தினார். நான் திரும்பி வந்தேன். நான் ஃபெயில் ஆனது கூட தெய்வ சித்தம். ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்க. எத்தனை பேர் என்ன கேலி பேசினா எனக்கு என்ன, யார் வேணாலும் பேசிவிட்டு போனா, என் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருந்தேன். இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். அன்னைக்கு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமா என்னை பயன்படுத்துறாரு. ரொம்ப சந்தோஷமா பாருங்க. அதன் பிறகு பைபிள் காலேஜில் படிச்சு பெரிய டிகிரி எல்லாம் வாங்கி ஆயிரக்கணக்கான பேருக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷமா என்ன வச்சிருக்கிறாரு. மகிழ்ச்சியா இந்த வாலிபன் சொன்னான். அப்போ ஆவியானவர் பலப்படுத்துவார், வல்லமை தருவார். தோல்விகளை சந்திக்கிறதற்கு ஒரு வல்லமை தேவை, நிந்தைகளை சந்திக்க ஒரு வல்லமை தேவை, பாடுகளை சந்திக்க ஒரு வல்லமை தேவை. அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் உங்களை பலப்படுத்தி வல்லமைப்படுத்தி அவர் நடத்துவதை பார்க்கலாம். ஒரு சமயம் எங்களுக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பமே நல்லா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் ஊழியத்துக்கு எல்லாம் உதவியா இருப்பாங்க. எங்க பக்கத்துல கூட்டனாலே வந்துருவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. முழு குடும்பம் சந்தோஷமா ஊழியத்துல பங்கு பெறுகிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு மரணம், அவருடைய வாலிப மகள் ஒரு அகால மரணம் ஏற்பட்டு விட்டது. அந்த செய்தி கேட்டு நான் இருதயத்தில் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அந்த குடும்பமே அபிஷேகம் பெற்று நல்லா ஊழியம் செய்கிற குடும்பம், ஊழியத்துக்கெல்லாம் உதவியா இருக்கிற குடும்பம், அந்த குடும்பத்திலே இப்படி ஒரு மரணமா வாலிப மகளுக்கா? என்னை அப்படியே அதிர்ச்சி அடைய வைத்து விட்டது. நாங்கள் ஊழியர்கள்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு வாகனத்தை ஒழுங்கு பண்ணி அவங்களுக்கு பேர் ஆறுதல் சொல்லிட்டு வரலாம். மறித்து ஒரு 2 நாள் ஆகிவிட்டது. நாங்கள் போகும்போது பேசுகிறோம், என்ன ஆறுதல் சொல்றது அவங்களுக்கு? அவங்க எவ்வளவு ஊழியத்துக்கு உதவியா இருந்தாங்க, எவ்வளவு ஆண்டவருக்காக மகிழ்ச்சியா ஊழியெல்லாம் செய்தாங்க. அந்த குடும்பத்துல இப்படி ஒரு மரணமா அவருடைய வாலிப மகளுக்கு? கிரகிக்கவே முடியலையே, யோசிக்கவே முடியலையே, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த குடும்பம் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? நம்ம என்ன வார்த்தை சொல்லி இவங்களை சமாதானப்பட? ஒரு வியாதி வந்து மறிச்சிட்டு அவர் சமாதானம் சொல்லலாம், ஒரு விபத்து ஏற்பட்டு மறிச்சா கூட ஒரு சமாதானம் சொல்லலாம் பைபிள்ல இருந்து எடுத்து. இதுக்கு நம்ம வந்து சமாதானம் சொல்ல முடியும், ஆறுதல் சொல்ல முடியும்? எங்களுக்குள்ள ஒரு பயம், எப்படி அந்த அவங்க கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டே போறோம். நாங்கள் 4-5 ஊழியர்கள் போய் வாகனத்தை வீட்டுக்குள்ள போனா எங்களை ரொம்ப சந்தோஷமா வாங்கின வரவேற்று உட்கார வச்சு அவங்க வந்து எங்களை உபசரிக்கிறாங்க. நான் பார்க்குறோம் அவங்களுடைய அந்த தாய், தகப்பன், உடன்பிறந்த மற்றவங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க, சந்தோஷமா பேசுறாங்க, அப்படி பண்றாங்க. நாங்கள் வந்து என்ன பேசுறோம் உட்கார்ந்துருந்தா அவங்க வந்து அந்த மரித்து போன மகளை குறைத்தோம், நடந்த சம்பவத்தை குறைத்தோம். தேவ சித்து இல்லாம நடக்க முடியாது. இப்ப எங்க மகள் இயேசுவோடு கூட இருக்கிறாள், இளம் பிள்ளை, வாலிப மகள். அப்ப அது வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கி. நான் நினைச்ச பல கேள்வி கேட்பாங்க, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம போனா அவங்க எங்களை ஆறுதல் படுத்துறாங்க. நான் அப்படியே ஆச்சரியம் பார்த்து கொண்டேன், எப்படி அவங்களால முடியுது?
அப்ப அவன்கிட்ட நான் வாய் திறந்து கேட்டுட்டேன். எங்கெல்லாம் நாங்க பயந்துகிட்டே வந்தவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்றது, எப்படி சொல்ல முடியும்னு நினைச்சுக்கிட்டே வந்தோம். நீங்க இவ்வளவு சந்தோஷமா பேசுறீங்க. அந்த மரண செய்தி எங்களை முதல்ல துக்கப்படுத்துச்சு. நாங்களும் பெற்றோர் தானே, பிள்ளை இழந்து நிக்கிறோம். அதனால கண்ணீர் விட்டு அழுதோம். நாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுதோம். அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், எங்களை தேற்றினார். எனக்கு தெரியாம இது நடக்க முடியுமா? நான் தானே உன் குடும்பத்தை நடத்துறேன். அப்ப நான் நன்மைக்காகத்தானே எதையும் அனுமதிப்பேன், தீமைக்கானதை உன் குடும்பத்தில் அனுமதிப்பேன். ஆண்டவர் பேசினார். நாங்க சந்தோஷமாயிடுவோம். மகள் என் சமூகத்துல தானே இருக்கிறாள். ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார். இப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என் மகள் இயேசுவோடு இருக்கிறாள். ஆண்டவர் தான் இதன் வழியாக எடுத்துக்கொண்டார். ஒரு பெரிய சந்தோஷம். அதனால ஆண்டவர்கள் ஆறுதல் படுத்திட்டார். மறிச்சு 2 நாள் கழிச்சு அவங்க சொல்றாங்க, அவங்க போய் அளவு இல்லை, ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கல. எப்படிங்க இது? அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. எவ்வளவு பெரிய பாடுகள், எவ்வளவு பெரிய இழப்புகள், எவ்வளவு பெரிய நிந்தைகள், நெருக்கங்கள் வந்தாலும் உள்ளத்தில் ஒரு தைரியம், பலன், மகிழ்ச்சி. அதுக்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் பிரச்சனைகளை மேற்கொள்ள உங்களுக்கு வல்லமை தேவை. இந்த பிரச்சனையில நம்ம சந்தித்து தான் ஆகணும். உலகத்துல வாழ்வரைக்கும் பிரச்சனை, பாடு, நிந்தை நமக்கு வரும். ஆனா அதுக்கு மத்தியில நம்ம தைரியமா மகிழ்ச்சியா இருக்கணுமான ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீங்க. நீங்க உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் தடுக்கப்படலாம், உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை நீங்க இழந்து போகலாம், உங்க வாழ்க்கையில சில தடைகளை சந்திக்கலாம், சில நிந்தைகள், அவமானங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், நீங்க சோர்ந்து போகிற எல்லாமே உங்களுக்கு விரோதமா பொருளாதார சாத்தான் எழுப்பி கொண்டு வருவான். அதுக்கு மத்தியில நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா, இயேசு எனக்கு நல்லவர், என் கூட இருக்கிறார், என்னை நடத்துவார்னு சொல்லுவதற்கு ஒரு வல்லமை வேண்டும். அந்த வல்லமை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எதுவும் உங்களை அசைக்க முடியாது. எந்த பாடுகளும் எனக்கு எத்தனை பாடு கொண்டு நிறைய பேர் எனக்கு ஆறுதல் சொல்லி செய்தி அனுப்புறாங்க. இதை குறித்து கலங்காதங்க, பயப்படாதங்க, நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் என்று அநேகருடைய ஜெபம் ஒரு பக்கம். அந்த ஜெபத்தின் மூலம் ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார், அந்த பலனை தந்திருக்கிறார், வல்லமை தந்திருக்கிறார். அதனால என் தூக்கம் கூட டிஸ்டர்ப் ஆவதே கிடையாது. அதை நினைச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கலாம் கிடையாது. ஒரு காலத்துல இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல எனக்கு பலன் இல்லை. நான் ரொம்ப சென்சிட்டிவ், அப்பப்போ அப்படி இருந்தேன். ஆவியானவர் இப்ப என்னை பலப்படுத்தி வல்லமைப்படுத்தி, எதை குறித்தும் கலங்காத, பயப்படாத, சந்தோஷமா இரு, நான் இருக்கிறேன், அந்த பலனை தந்து கொண்டே இருக்கிறார். அதான் பரிசுத்த ஆவியானுடைய பலன். 3வது கடைசியாக இன்னொரு பலன், இன்னொரு வல்லமை பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, முதலாவது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தருகிறார். சோதனைகளை மேற்கொள்ள பரிசுத்தமாய் வாழ ஒரு வல்லமை. 2வது பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. எவ்வளவு போராட்டத்துக்கு நடுவில் சந்தோஷமா, நிம்மதியா, மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். 3வது சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. நமக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு சத்துரு இருக்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய எதிராளியாக இருக்கிற பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு இந்த வாழ ஆரம்பிச்சிட்டீங்க, குடும்பமா ஜெபிக்கிறீங்க, தனியா ஜெபிக்கிறீங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்கன்னா சாத்தான் உங்களை குறி வைப்பான். உங்க வீட்டை எப்படியாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும், உங்களை துக்கப்படுத்தணும், ஜெபத்தை தடுக்கணும், உங்களுடைய ஊழியத்தை கெடுக்கணும், உங்களை சோர்ந்து போக பண்ணணும், உங்களை முடக்கி விடணும்னு சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் மாதிரி வருவான். அவன் சிங்கம் கிடையாது, சிங்கம் மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வருவான். ஒரே ஒரு சிங்கம் தான் உண்டு, அது யூதா கோத்திரத்தின் சிங்கம், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனா இவன் பொய்யன், ஏமாற்றுகிறவன். பிசாசுக்கு அப்படி சிங்கம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கர்ச்சிப்பான், அவ்வளவுதான். இயேசு நாமத்தால் ஓடி போனா ஓடியே போயிடுவான், அவ்வளவுதான். ஆனா நம்ம பயமுறுத்தணும், சோர்ந்து போக பண்ணணும், கவலைக்குள்ளாக்கணும், நம்ம எப்படியாவது முடக்கி போடணும், ஜெபத்தை தடுத்துறணும், ஊழியம் செய்யறதை கெடுத்துறணும், நம்முடைய உற்சாகத்தை கெடுத்துறணும் என்பதற்கு அவன் பலவிதமான கிரியை செய்வான், ஆட்களை எழுப்புவான். நமக்கு விரோதமாய் பேசக்கூடிய ஆட்கள், பொய்யானதை சொல்லக்கூடிய ஆட்கள், நமக்கு விரோதமா ஆட்களை பிசாசு எழுப்புவான். நமக்கு விரோதமா மந்திரவாதம் செய்யறவங்க, பில்லி சுனி செய்யற ஆட்களை எழுப்பி அதன் மூலமாய் போராட்டம் நடத்துவான். எதிராளியாக பிசாசானவன். அப்போ அவன் அந்த மாதிரி பிசாசனுடைய போராட்டம், அசுத்த ஆவிகளின் போராட்டம், வானமண்டலத்தின் ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், எபேசியர் 6:12 வசனத்துல வாசிக்கிறோம்ல, இந்த மாதிரி ஆவிகள் எல்லாம் நமக்கு விரோதமாய் போராடு, அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள். நம்ம முடைக்கிறணும், சோர்ந்து போக பண்ணணும்னு சொல்லி, நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்க ஊழியம் செய்யற இடத்துல, நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல காரணம் இல்லாத பிரச்சனை வரும், காரணம் இல்லாத போராட்டம் வரும், காரணம் இல்லாத குற்றச்சாட்டு வரும். எப்படியாவது உங்களை முடைக்கிறணும். அப்ப உங்களை சோர்ந்து போக பண்ண போராடும். மன சோர்வை கொண்டு வரும்படி உங்களுடைய ஆவியில ஒரு சோர்வு வந்துடணும், பயம்.
பயத்தை உண்டாக்கி தான் அவங்களை முடைக்கலான்னு பயப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவான். அதனுடைய விலை இந்த கவலையில் அப்படியே நம்மளை அப்படி அமிழ்த்து விட வேண்டும் என்ற கவலை, அந்த பாரத்தை கொண்டு வர போராடுவான். அது மாத்திரம். அப்புறம் கடைசியில் நமக்கு இடம் கொடுத்து கவலை பயத்துக்கு இடம் கொடுத்து போனீங்கன்னா மன அழுத்தம், டிப்ரெஷன், அவ்வளவுதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வருவான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் கிரியை செய்வான். அப்போ அந்த எதிராளியாகிய பிசாசு, இந்த சாத்தான், அவனுக்கு 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆதாம் காலத்திலிருந்து ஆதாமே சந்திச்சவன், ஏவாளை ஏமாத்தினவன்ல, தாவீதை பார்த்தவன், ஆபிரகாமை பார்த்தவன், மோசையை பார்த்தவன், அவன் எல்லா தீர்க்கதரிசிகளை எல்லாம் பார்த்தவன். 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால யாரை எங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவன் சுத்தி வருவான். அதனால பயந்துறாருங்க. அவங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டுமே. நம்ம கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? அவனை காலின்களை மிதித்த இயேசு நம்ம கூட இருக்கிறார். அவனை காலின்களை மிதித்து அவனுடைய தலையை நசிக்கின இயேசு, சிலுவையில அவன் மீது வெற்றி சிறந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்தி பலப்படுத்தி சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நமக்கு தருவார். அவன் எவ்வளவு போராடினாலும் நம்ம தோல்வி அடைய விட மாட்டார். அநேக வருஷத்துக்கு முன்னால முதல் முறை நான் குவைத் தேசத்திற்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு போயிருந்தேன். குவைத் நாட்டில் அங்கே 2-3 வாரத்துக்கு ஊழியெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நான் விசாலாம் அனுப்பியிருந்தாங்க. நான் போய் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். அந்த இமிகிரேஷன் கவுண்டருக்கு போனால் சொல்றது கேட்க மாட்டேன். கோ அவேன்றான். நான் போய் 2வது முறை கியூவில் நிற்கிறேன். 2 மணி நேரமாக நிற்கிறேன். 2-3 முறை போயிட்டேன். என்ன தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறான், கோன்றான். அப்படின்னு அவன் பேசுறது புரியல. என்ன பார்த்தா அந்த விசாவில் ஒரு மிஸ்டேக். எனக்கு தெரியல. அது நான் இது என்னதுன்னு எனக்கு புரியல. 2 மணி வெளியே கூட்டு போற வெளியில டீமா காத்திருக்கிறாங்க. அவங்க உள்ள வர முடியாது, நான் வெளியே போக முடியாது, நியூஸ் சொல்ல முடியாது. 2 மணி நேரம் ஆகி போச்சு. எனக்கு அப்படியே மன சோர்வு வந்து விட்டது. என்ன பண்றது? ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. இல்லை என்னதான் காரியம்னு புரியல. அப்போ அந்த ஏர்போர்ட்ல வேலை செய்கிற ஒரு சகோதரரை உள்ள அனுப்பினா அவர் பார்த்துட்டு, இந்த பாஸ்போர்ட், உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் இதுல மாறி இருக்குது பிரதர், அதனாலதான் அப்பதான் எனக்கு தெரியுது. அவன் சொன்னாங்க இந்த இதுக்கு உள்ள அனுமதிக்கவே மாட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா அடுத்த ஃபிளைட்ல அவங்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியிருப்பான். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க போய் வெளியே பேசி, ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்கள்ட்ட போய் பேசி, இன்னும் 1 நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு நாங்க அந்த பாஸ்போர்ட் நம்பருக்கு நாங்க விசா எடுத்துட்டு வரோன்னு சொன்ன உடனே நாட்டுக்குள்ள போக முடியாது. வெளியில ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல என்ன தங்க வச்சுட்டாங்க. ஒரு பிரதர் கூட்டு இங்கே தான் அந்த ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற பிரதர் தான், வேறு யாரும் பார்க்க முடியாது, பேச முடியாது. இந்த ரூமில் தங்கிருங்க, நாளைக்கு நாங்கள் விசா எடுத்துகிட்டு உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி தனியாக அந்த ரூமில் இந்த ஹோட்டல் ரூம் தான் எனக்கு அப்படியே மன சோர்வு வந்து விட்டார். ஏன்னா பல மணி நேரம் ஏர்போர்ட்டில் நின்று இப்போ என் பெட்டியும் என்கிட்ட இல்லை, பைபிளையும் என்கிட்ட இல்லை, தனியாக ரூமில் விடப்பட்டிருக்கேன். நாளைக்கு இந்த விசா கிடச்சி வந்தால் தான் உண்டு. அது மாதிரி போராட்டத்தில் நான் நிற்கிறேன். ரூமில் கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறேன். பிசாஸ் டைரக்டாக நிற்கிறான். சாத்தான் பேசினான், உன்னை இந்த தேசத்துக்குள்ள விட மாட்டேன், இந்த தேசத்துக்குள்ள நீ போக முடியாது அப்படின்னு அதான் சாத்தானுடைய டைம். நம்ம எப்போ சோர்ந்து இருக்கிறோம், முதல்ல மன சோர்வை உண்டாக்கி தான் நம்ம அட்டாக் பண்ண பார்ப்பான். அந்த சமயத்துல அவன் நேரடியா பேசுகிறான். நேரடியாக ஒரு மோதல். அவன் இந்த நாட்டுக்குள்ள அவனை விட மாட்டேன் பாரு, இந்த தேசத்துக்குள்ள நான் போக முடியாது, ஊழியம் செய்ய விட மாட்டேன் என்பதாய் நின்றான். அப்போ நான் ஏற்கனவே தனித்து விடப்பட்டு சோர்வு இருக்கேன்னா வேறு வழியில முழங்கால் படிக்கிட்டேன். ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்கு வேணும். நான் அப்படியே காத்திருந்து ஜெபிக்க அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தது. ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்தாவினர் இறங்க புதிய பாஷை, அந்நிய பாஷையில பேச அப்படியே ஆவியானவர் நிரப்பி பலப்படுத்தி அப்புறம் ஆவியானவர் பேச ஆரம்பித்தா, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன் கூட, நீ தனிமையா இல்லை, அவனை ஜெயித்த இயேசுவன் கூட இருக்கிறேன், அவன் சொல்றதை நீ பார்க்காத, நான் கூட இருக்கிறேன், இந்த தேசத்துக்கு கொண்டு போக நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன், நான் கொண்டு போவேன், அவனால இவ்வளவுதான் செய்ய முடியும், ஒரு நாள் தடுக்க முடியும், நான் உன்னை கொண்டு போவேன், என் திட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாய் பேசினார். அதன் பிறகு முழங்கால விட்டு எழுப்பினான், பிசாசே நீ என்னை தடுக்க முடியாது, உன் தலையை நசிக்கிறவர் என் கூட இருக்கிறார், உனக்கு தெரியும் இல்ல, நீ என்ன பண்ணிட முடியும், உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்க, நான் இந்த நாட்டுக்குள்ள போவேன், ஊழிய செய்வேன், ஆண்டவர் என்னை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். அவ்வளவுதான் சொன்ன உடனே ஓடி போயிட்டான். அந்த பலனை நமக்கு தருகிற பரிசுத்த ஆவியானவர். நீங்க இந்த அபிஷேகத்துக்குள்ள இல்லைன்னா அவ்வளவுதான், மடங்கடித்து விடுவான் பிசாசு. அப்படிதான் மோதும் போது ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். ஒரு சமயம் நான் 25 வருஷத்துக்கு முன்னால முதல் முறை நான் அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். நியூயார்க் பட்டணத்தில் சில இடங்களை ஊழியம் முடிச்சுட்டு வாஷிங்டன் டிசியில அவங்க கூப்பிட்டாங்க. அங்க உள்ளவங்க முதல் முறை நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். அந்த நியூயார்க்கில் இருக்க ஒரு குடும்பத்தார் என்னை வாஷிங்டன் டிசிக்கு நாங்கள் கார்லேயே போயிடலாம், அவங்களை அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லி ஒரு 4-5 பேர் இருக்கிறோம் அந்த காருக்குள்ளே. ஒரு நீண்ட பிரயாணம் நியூயார்க்கில் இருந்து வாஷிங்டன் டிசிக்கு. நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறேன், அழகாக ரசிச்சுக்கிட்டே போகிறேன். கொஞ்ச நேரத்தில் திடீரென்று எனக்கு ஒரு தனிமை உணர்வு.
நான் பல நாள் ஆகிவிட்டாரு. பொதுவாக நான் தனியாக ஊழியத்துக்கு போகிறதில்ல, டீமாக போவோம், குழுவாக தான் ஜெபிப்போம். ஊழிய சேவையில் என் மனைவி எல்லா இடமும் என் கூட வருவாங்க, சேர்ந்து தான் போவோம். அங்கே தனிமையாக போய் 2 வாரத்துக்கு மேல் ஆகிவிட்டாரு. அதனால அந்த ஹோம் சிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு தனிமை உணர்வு, அந்த மாதிரி ஒரு உணர்வு அந்த நேரத்தில் திடீரென்று என் மேலே வந்து விட்டார். சாத்தான் அப்படிதான் நம்மளை அட்டாக் பண்ணுவான். நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போக பண்ண, உனக்கு யாரும் கிடையாது, நீ அவ்வளவுதான் மாதிரி அந்த தனிமை உணர்வு அப்படியே எனக்குள்ள மன சோர்வை கொண்டு வந்து விட்டார். உடனே எனக்கு என்ன தோணுது, ஊருக்கு திரும்பி போயிடலாம், வேண்டாம், உடனே நம்ம இந்தியாவுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. அப்படியே மன சோர்வில் அப்படி இருதயம் கலங்கி நான் அந்த காரில் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன். மற்ற 4 பேர் சந்தோஷமாக சிரிச்சு பேசிக்கிட்டே வரோம். அவங்க அமெரிக்காவை சார்ந்தவங்க, எல்லா வாலிபர்கள், வாலிப மகள், அவங்கெல்லாம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே வர்றாங்க. நான் அந்த மூலையில் உட்காந்து அப்படியே மன சோர்ந்து போயிட்டேன். அப்படியே கண்ணை மூடி இருதயம் சோர்ந்து விட்டாரு. அப்படி இருக்கும்போது திடீரென்று பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னை நிரப்ப ஆரம்பித்தார். அப்படியே ஆவியானவர் என்னை நிரப்பின உடனே அப்படியே நான் ஆவியில நிரம்பி, எனக்கு நல்ல தெரியுது பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். அப்படி அந்நிய பாஷையில நான் பேசுறேன், அமைதியா அப்படி அந்நிய பாஷையில பேச 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 அந்த காருக்குள்ள அவங்க சிரிச்சு பேசிட்டு தான் அமைதியாயிட்டாங்க. அந்த தேவ பிரசன் அந்த காரையே ஆட்கொண்டு விட்டாரு. அப்படி அவங்க எல்லாம் அமைதியாயி, அது வரைக்கும் பேசி சிரிச்சுக்கிட்டு வந்தவங்க நான் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை அமைதியா தான் பேசுறேன். அந்த மூலையில அந்த கார் ஓரத்துல உட்காந்து அமைதியா அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்படியே அமைதியாயிட்டாங்க, எல்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி தேவ பிரசன்னம், ஆவியானுடைய பிரசன்னம் அப்படியே ஆவில நிரம்பிய கண்ணில் கண்ணீர் வடியுது. அப்ப ஆவியானவர் பேசுறாரு, நீ தனிமையாவா இருக்கிற? யூ ஆர் நாட் அலோன், ஐ ஆம் வித் யூ. நான் கூட இருக்கிறேன், ஏன் பயப்படுறேன்? நான் கூட இருக்கிறேன், உனக்கு நான் துணையா இருக்கிறேன். நான் தானே உனக்கு கொண்டு வந்தேன், என் திட்டத்தை நிறைவேற்றணும், சோர்ந்து போகாதே. பலப்படுத்தினார். அப்படியே ஆவியானவர் வல்லமைப்படுத்தினார். பலப்படுத்தி, இன்னைக்கு நீ போகிற இடத்துல என் ஊழியத்தில் என்னென்ன காரியத்தை நான் செய்வேன், அதுதான் நான் கூட இருக்கிறதுக்கு அடையாளம், திடங்கோள். அப்படியே சில நிமிஷ நேரத்தில் என் உள்ளத்துல சந்தோஷம் பொங்கி துதிக்க ஆரம்பித்தேன். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில துதித்து ஆண்டவரை அப்படியே மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தேன். உடனே அந்த சோர்வு மாறிவிட்டார். சாத்தான் நம்மை சோர்வை கொண்டு வந்து முடக்கிவிட நினைப்பான், பயத்தை கொண்டு வந்து முடக்கிவிட நினைப்பான். உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில ஏதாவது ஒரு விதத்தில் செய்ய நினைப்பான். அப்ப அவனை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமை. அப்படி வல்லமை இறங்கின உடனே சிங்கத்துக்கு ஒத்த ஒரு பலன் உங்களுக்கு வந்துடும். நீங்க பிசாசப்பா தைரியமா சொல்லுவீங்க, நீ என்னை ஜெயிக்க முடியாது, என் கூட இருக்கிற ஒருவன் தலையை நசிக்கனவர் பிசாசே, தைரியமா சொல்லுவீங்க. உடனே மாறிவிட்டது, அவ்வளவுதான். உடனே ஆண்டவர் பலப்படுத்தி, இந்த மாதிரி பல சமயங்களில் நான் என் ஊழியத்திலே, வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறேன். அது மாதிரி ஒவ்வொரு சமயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வல்லமைப்படுத்துவார். இந்த வல்லமை உங்களுக்கு தேவை. இந்த வல்லமை இருந்தாதான் நாம் இந்த உலக வாழ்க்கையில வெற்றியோடு நம்ம ஓட முடியும். அதனால நீங்க உங்க குடும்பத்துல, உங்களுடைய வேலையில, உங்களை சுத்தில நடக்கிற எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலையும் நீங்க சந்தோஷமா, மகிழ்ச்சியா, மன நிறைவோடு எப்பவும் மகிழ்ந்திருக்கணுமானா உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அந்த வல்லமை தான் இயேசு சொல்லுகிறார், நீங்க வல்லமையினால் நிரப்பப்படுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது you shall receive power, நீங்கள் வல்லமையை பெற்றுக் கொள்ளுவீங்க. அந்த வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் தருவார். இயேசு கிறிஸ்து அவ்வளவு நிந்தை, நெருக்கம், உபத்திரம், கொல்லுவோன்றாங்க, அடிப்போன்றாங்க, கல் எடுக்கிறாங்க, பிசாசு பிடித்தவன் சொல்றாங்க, அவருக்கு மென்டல் ஆயிட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு மத்தியில எப்படி அவரால் ஊழியம் செய்ய முடிந்தது? எதுவுமே அவரை பாதிக்கவில்லை. சந்தோஷமா எப்படி ஊழியம் செய்ய முடிந்தது? அவர் மேல இருந்த அபிஷேகம். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அந்த அபிஷேகம், பரிசுத்தாவுடைய வல்லமை இருந்ததுனாலதான் எதுவும் அவரை அசைக்க முடியல. அவர் மகிழ்ச்சியோட ஊழியம் செய்து கொண்டிருந்தார். பவுல், பேதுரு, ஸ்தேவான் இவங்கெல்லாம் எதிர்ப்பு, நிந்தை, நெருக்கங்களை சந்தித்தாலும் கலங்கல, முன்வைத்த கால பின்வைக்கல, தைரியமாய் நின்று சாதித்தார்கள். எப்படி முடிந்தது? பரிசுத்த ஆவியின் வல்லமை, அந்த அபிஷேகம், ஆவியானவர் கொடுத்த வல்லமை, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம். அதான் 1 கொரிந்தியர் 12 அதிகாரங்களிலே பவுல் சொல்கிறார், நான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவேன், ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே பாடல் பாடுவேன், அந்நிய பாஷையிலே துதிப்பேன் என்றெல்லாம் எழுதுகிறார். அந்த அனுபவம் இருந்ததனால தான் அவங்களால சாதிக்க முடிந்தது. ராஜாக்களை கண்டு பயப்படவில்லை, எதிர்த்து நிற்கிற ராஜ்யங்களை கண்டு பயப்படவில்லை, எதிர்த்து நிற்கிற மதவாதிகளை கண்டு பயப்படல, தைரியமாய் நிற்க காரணம் அந்த பலனை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஜெயிலை கண்டு பயப்படல, அடிகளை கண்டு பயப்படல, எதை கண்டு சோர்ந்து போகல. அவங்க சோர்ந்து போகாம தைரியமா நிற்க காரணம் ஆவியானவர் கொடுத்த வல்லமை. இந்த வல்லமை உங்களுக்கு தேவை.
உங்களுக்கு தேவை, எனக்கு தேவை, நமக்கு தேவை. தினமும் இந்த பரிசுத்தாவில நிரம்பி நம்மை ஜெபித்து நாம ஜெயம் பெற்றவர்களாய் முன்னேறி போகணும். அதற்கு தான் இந்த அபிஷேகம் எனக்கு கிடைக்குமா? உங்களுக்கு கிடைக்கும். சின்ன பிள்ளைகள் கூட கிடைக்கும். யோவேல் 2:28 குமாரர் குமாரத்திகள்னா சின்ன குட்டி பிள்ளைகள், அவங்க மேலே இந்த அபிஷேகத்தை ஊற்றுவேன், அவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் ஆண்டு சொல்லி இருக்கிறார். அப்ப வாலிபர்கள் கன்னிகைகள், அப்ப வாலிபர்களை பற்றி தனியா சொல்லி இருக்கிறார். அப்படின்னா குமாரர் குமாரத்திகள் குட்டி பிள்ளைகள், உங்க மேலே அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவார். வாலிபர்கள், வயதானவர்கள், ஊழியக்காரிகள் எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் தேவை. இந்த பரிசுத்தாவின் நிறைவு தேவை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். 120 பேர் மேலறையில கூடியிருந்தாங்க அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல. அதுல வெறும் 12 பேருக்கு மாத்திரம் அல்ல, 120 பேர் மேலே அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது. 120 பேரும் இயேசுவுடைய தாயார், அவருடைய சகோதரர்கள் இருந்தாங்க. எல்லாருமே பரிசுத்தாவிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசினார்கள், பற்பல பாஷை பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனை பேரும் அப்போஸ்தலர் 10 அதிகாரம் கொர்நேலியு வீட்டில் அங்கு கூடியிருந்த அவருடைய குடும்பத்தார் எல்லாருமே ஆவியானவர் இறங்கினார். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். எல்லாருக்கும் அந்த வல்லமை ஆண்டவர் தருவார். உங்களுக்கு தருவார், இன்றைக்கு தருவார். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறீங்களா? யோவான் 7 அதிகாரம் 37 முதல் 39 வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். எதுக்காக சொல்லுகிறார்? என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். 39 வசனத்துல தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்படின்னா முதலாவது பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த அனுபவம் வேணும்னா தாகம். முதல்ல அதை பெற்றுக்கொள்ளணும். எனக்கு வேணும், அந்த வாஞ்சை தாகம் இருக்கணும். நீங்க தாகத்தோடு இருக்கீங்களா? எனக்கு இந்த வல்லமை வேணும், இந்த அபிஷேகம் வேணும், எனக்கு இந்த வரங்கள்லாம் வேணும், நீ தாகத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தருவார். ரெண்டாவது விசுவாசிக்கணும். எனக்கு தர மாட்டாரு, நான் தகுதி இல்லை அப்படின்னு நினைக்காதங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, இயேசு ஒப்பு கொடுத்துட்டீங்களா, உங்களுக்கு தருவார். அது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அதனால நானும் பெற்றுக்கொள்வேன், எனக்கும் ஆண்டவர் தருவார். இல்ல நான் மனம் திரும்பலையே, பாவத்தில் இருக்கேன்னு இப்போ ஒப்பு கொடுங்க. பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னையும் மன்னிச்சு எனக்கும் உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவி உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க கேளுங்க. உங்களை மன்னித்து அவருடைய ரத்தத்தினால இருதயத்தை கழுவி ஆவியினாலே நிரப்பி விடுவார். விசுவாசிங்க, எனக்கு தருவார் என்று. மூன்றாவது லூக்கா 11 அதிகாரம் 13 வசனத்துல பொல்லாதவளாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவும் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவரே எனக்கும் நீங்க தாங்க, என்னையும் நிரப்பங்க, என்னை வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு தருவாராம். அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்க கேட்கணும், நீங்க வாஞ்சிக்கணும், முதல்ல விரும்பணும், விசுவாசிக்கணும், கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், இந்த வெறும் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் போதாது, இது போதாது, இந்த வல்லமை வேணும், இந்த அபிஷேகம் வேணும், என்ன வல்லமையினால நிரப்பணும்னு தாகத்தோட நீங்க வாஞ்சிக்கணும். அப்புறம் விசுவாசிங்க, உங்களுக்கும் தருவார், எனக்கும் தருவார். எனக்கு வயசாகி போச்சுங்க, 80 வயசுல உள்ளவங்க கூட பெற்றுக்கொள்றாங்க, 90 வயசுல உள்ளவங்க கூட நிரப்பப்படுறாங்க. உங்களுக்கும் தேவை. 90 வயசான கூட உங்களுக்கு இந்த அபிஷேகம் அவசியம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை, அந்த அந்நிய பாஷையின் அனுபவம் தேவை. கேளுங்க, வாஞ்சியோட விசுவாசிங்க, வாய் திறந்து கேட்கணும். ஆண்டவரே என்னை நிரப்பும். வாய் மட்டும் சும்மா இருக்கக்கூடாது. சுகம் வேணும்னு கேட்குறீங்க, ஆண்டவரே எப்படியாவது என்ன சுகமாக்கிறீங்க, இந்த கேன்சர் வியாதியை மாத்துருங்க, மரண கட்டில இந்த விடுதலை கொடுங்க. சரீர சுகத்துக்கு அவ்வளவு கேட்கறீங்களே, உலக ஆசீர்வாதத்தை அவ்வளவு கேட்கறீங்களே, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வாய் திறந்து கேளுங்க, என்னை நிரப்புங்க, என்னை அபிஷேகிங்க, எனக்கு இந்த வல்லமை தாங்கன்னு கேளுங்க, அப்ப பெற்றுக்கொள்வீங்க. சரியா?